ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து ஒரு சர்ச் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து வாசலில் நின்று ஜீசஸ்க்கு வேண்டிட்டு இருந்தாங்க. வண்டி நிப்பாட்ட சொன்னேன், இறக்குனேன் கண்ணாடி. அம்மா இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்கல யாருன்னு. என்ன வேண்டிக்கிறேன்னு. இல்லைப்பா என் பொண்ணு கல்யாணம் 2 நாளில் நகை வந்து இவ்வளோ நகை கேட்குறாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயந்துருவாங்க எப்போவுமே. ஏன்னா எல்லா காசும் பிடிங்கிடுவேன், என் காசு எல்லா காசும் பிடிங்கிடும். எடுத்துகிட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தெரில, ஐ டோன்ட் நோ, மேபி 20 or 30,000 கிவ் இட் டு ஹர். வச்சுட்டு பொண்ணு நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் விஷால் அப்படின்னு சொல்லும் போது நான் கிளம்பிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி நோன். பீச்சில் வந்து எனக்கு என்னென்னா, நிறைய பேர் வந்து பீச்சில் தூங்குவாங்க. நான் எனக்கு பழக்கம் என்னென்னா, பீச்சில் வந்து வண்டி விட்டு இறங்கி போய் உட்காந்து எழுப்பி, எதுக்கு இங்கிட்டு தூங்குறார், இங்கிட்ட எதுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் வந்து இல்லை இந்த மாதிரி வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கார். ஸோ வாட் எவர் ஐ ஹாவ், ஐ கிவ் இட் ஆஃப். எனக்கு ஐ ஹாவ் தட் ஹேபிட். பை த டைம் ஐ கோ ஹோம் I should be empty. So next day வந்து I should start fresh. I should start earning fresh. So whatever I have, கையில் என்ன இருக்குது, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா ஐயோ இவன் பிடிங்கிடுவாங்க காசு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனாலும் பிடிங்கிடுவேன். Till now you are following this? See, it's not following. It's just a feeling, that's all.